இப்போ நான் சப்பாத்தி செய்ய போறேங்க. பாருங்க, இதுல ஏதாச்சும் புழு இருக்குன்னு நம்ம தவிர்த்துக்கலாங்க. பார்த்துக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, சுத்தமாக இருக்குங்க. உப்பு சால்ட்டுக்கு வந்து தேவையளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 பேருக்கு சப்பாத்தி சுட்டு போகிறேங்க. அதனால நான் 1/2 கிலோ மாவு எடுத்தேங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாங்க, தேவையளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய ஊற்றிங்கன்னா அப்புறம் தண்ணி அட்டாயிரும். முதல்ல தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா ஊற்ற வேண்டாங்க. இங்கே பாருங்க, நான் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு செய்கிறேங்க. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு செய்யுங்க. நல்லா பிசைஞ்சிட்டுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாங்க, ரொம்ப கெட்டி பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, உருண்டை இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சைஸ்ல உருண்டை வேணுங்களா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் தான் மீடியம் உருண்டை பிடிப்பீங்க. உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம போய் சப்பாத்தி சுட்டு போறேங்க. இந்த மாதிரி நான் வந்து சப்பாத்தி மாவு எடுத்துட்டேங்க தனியா. இதை வச்சு நம்ம தேய்க்க போறோங்க. மெதுவாக தான் இப்படிதான் தேய்க்கணுங்க. ரொம்ப பெப்பர் போட்டிங்கன்னா அது வந்து மாறிடும். இந்த மாதிரி நம்ம மெதுவாக சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாங்க. பாருங்க, போட்டாச்சுங்க. அடுத்த சப்பாத்தி ரெடி பண்ணலாங்க. இப்படியே மெதுவாக தாங்க தேய்க்கணுங்க, ரொம்பலாம் தேய்க்க வேண்டாங்க. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அது சப்பாத்தி கொட்டாலே போய் ஒட்டிக்குங்க. பலூனா மேலே வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம திருப்பிக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பணுங்க. சும்மாலாம் திருப்பிட்டோம்னா அது புசு புசுன்னு வராதுங்க. எப்பவுமே சப்பாத்தி மாவு மூடி வச்சுருந்துங்க, காஞ்சிச்சுன்னா சப்பாத்தி வராதுங்க. இந்த மாதிரி ஒரு கட்டன் துணி வச்சுக்கோங்க கையில். நான் எப்பவுமே துணியில் தான் வந்து கரண்டில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஒரு நல்ல காட்டன் துணி வச்சுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. அது மாதிரி மெதுவாக அமுத்துங்க, இல்லைன்னா அது காற்று வந்து நம்ம கையில் போட்டுருங்க, நம்ம தான் கஷ்டப்படணும். பார்த்தீங்களா எப்படி வந்துச்சுங்க? இதே மாதிரி தாங்க சப்பாத்தி சுற்றணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி சாப்பிடணும் நல்லாயிருக்கும். இதில் நான் எண்ணெய் ஊற்றல, ஒன்றுமே ஊற்றல. பார்த்தீங்கன்னா இப்படி இதே மாதிரி தாங்க சப்பாத்தி. அவ்வளோதான், எல்லா பக்கம் நம்ம இது மாதிரி புதுசு வந்துட்டு எல்லா பக்கம் வெந்துட்டு நினச்சிக்கலாங்க.
சப்பாத்தி சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி சுட்டவே இல்லைங்க. இன்னைக்கு கம்பெனி லீவ் கிடைச்சனால நம்ம சப்பாத்தி சுட்டலாம்னு சொல்லியிருக்கோம். சப்பாத்திக்கு வந்து டைம் வேணுங்க. எனக்கெல்லாம் அது மாதிரி அவ்வளோ டைம் எல்லாம் வேண்டாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சுட்டியே கொடுத்துருவேங்க. அமுத்த வேண்டாங்க. அமுத்திங்கன்னா கையில தான் வந்து போட்டுருங்க. அப்போதான் எனக்கு நிறைய வாட்டி போட்டுருச்சு. பார்த்தீங்களா எப்படி காற்று வருதுங்க. அந்த மாதிரி மெதுவாக நம்ம அமுத்தலாம். சப்பாத்தி வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணுங்க. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் எனக்கு வந்துருங்க. அந்த மாதிரி இப்போதான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாங்க.